அண்ணி என்னை கோயில் கூட்டு போனாங்க. கோவிலுக்கா? ஆமா. அண்ணி நிஜமாவே சூப்பர்ண்ணே. அண்ணி சூப்பர்னா எனக்கே தெரியுமாடா. இன்னைக்கு அண்ணி ஆகிட்டே எவ்வளோ நல்லா பேசினாங்க தெரியுமா? என்ன பேசுனாங்க? நீ எப்பவுமே உன்கிட்ட இல்லாததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. இந்த வீடு ஏன் இப்படி இருக்கு, எனக்கு ஏன் நல்ல அப்பா இல்ல, என் அம்மா ஏன் என் கூட இல்ல, இந்த மாதிரி கேள்விகள் தான் உனக்கு வருது. உனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு யோசிப்பலவா. உன்னை சூஸ் பண்ணாத ஆட்களை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உன்னையே வாழ்க்கையை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க உன் அண்ணனுங்களை பத்தி யோசி. இப்படிலாமாடா பேசுனா? ஆமாண்ணே. அண்ணி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு நினைச்சு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ அழகா சொன்னாங்க தெரியுமா? யாருமே இது வரைக்கும் என்கிட்ட எல்லாம் இப்படி உட்காந்து பேசினதே இல்லை. எனக்கு அப்படியே கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருந்துச்சு. யாழ் நிஜமாவே சூப்பர்ல. இந்த வயசுலயே அவளுக்கு பயங்கர மெச்சூரிட்டி, பொறுப்புலாம் இருக்கு பாரு. டேய், நிஜமாவே இப்பெல்லாம் பேசினாலடா? ஆமாண்ணே. என் தம்பி மேல அவளுக்கு எவ்வளோ பாசம். சூப்பர்ல. ஆமாண்ணே, எனக்கே ஒரு புது எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதான்டா, ஜோலியா இரு. சரியா? சொல்ல போனா நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இப்படி ஒரு அண்ணி உனக்கு கொடுத்துருக்கேன்ல. அதுவும் கரெக்டு தான். அன்னைக்கு இந்த வயசுல எவ்வளவு மெச்சூரிட்டி, எவ்வளவு பொறுப்பு பாரு. அதனாலதான் சொல்றேன், அண்ணி உன்னை லவ்வே பண்ண மாட்டாங்க. போட்டணும். ஏண்டா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ எப்பரா பேசிட்டு இருக்க? இல்லண்ணே, எனக்கு நீ அண்ணி சேர்ந்தே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கேண்ணே. சும்மா சொன்ன கோச்சிக்காத. என்னண்ணே? சரி, காலேஜ் தானே போற, உட்காரு, நானே உன்னை ட்ராப் பண்றேன். வேணாண்ணே, நானே போய்க்கிறேன். ஏய், காலேஜ் தானே போற? அன்னைக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதனால காலேஜுக்கு கரெக்டா போயிட்டு டைமுக்கு வந்துருவேன். நீ போய் உன் வேலையை பாரு. சரி சரிடா, அப்ப நான் கிளம்புவா. ஓகேதான். நேத்து ஒரு மாதிரி இருந்த, ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்க்கும்போது நீ அழுதுட்டே இருந்தியா, அதான் கேட்டேன். வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, இப்போ சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சுல? அப்போ ஓகே. என்னெல்லாம் இருக்குன்னு யோசிப்பலவா. உன்னை சூஸ் பண்ணாத ஆட்களை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உன்னையே வாழ்க்கையை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க உன் அண்ணனுங்களை பத்தி யோசி. கண்ணா, இங்க வாயேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கப்பா. கடையை இப்படி மாத்தினா நல்லா இருக்கும்ல? அண்ணி ஆர்கிடெக்ட்ல அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. எது, இந்த பில்டிங்ல எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணுவாங்க, அந்த வேலையா? அதான். அதான் இவ்வளவு சூப்பர் சூப்பரா அனுப்பியிருக்காங்க. இருக்கு பாரு. இது அப்படியே இங்க வச்சோன்னு வையேன், சூப்பரா இருக்கும் இல்ல? செமையா இருக்கு. வாங்க, வானது வருது வருது. வா வானதி, உட்காரு. இங்க உட்காரலாம்ல? என்ன வானதி, இப்பெல்லாம் உன் நடையில உற்சாகமே இல்ல, ஒரு மாதிரி சோகமாவே சுத்துற. என்ன பண்றது, காதலிக்கிறதுக்கு முன்னாடி நல்லாதான் இருந்தேன், காதலிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டேன். அப்படி பார்த்தா பாங்கிலாம் சோகமா இருக்கணும், நீ ஏன் சோகமா இருக்க?
அதானே, நீங்க உங்க அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் விடு. இந்தா இத பாரு, இது எப்படி இருக்குன்னு பாரு. என்ன இது? கடையை இப்படிதான் மாத்த போறோம். இந்த கடையவா? ஆமா, இது பாரு. பெரிய மாற்றம்லாம் இல்ல, சும்மா சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் மாத்தலாம்னு பாக்குறோம். இது பாத்தியா, இதோ இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி வெளியே தொங்க விட்டுறலாம். அப்புறம் உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் பண்ணி அழகா மாத்திரலாம். உனக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன? இது என் ஐடியா இல்ல, அவங்க ஐடியா. அவங்கண்ணா யார்? உங்க அண்ணியா? ஆமா. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, கடை கைக்கு வந்த உடனே சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் பண்ணி மாட்டிடுங்கன்னு. அதை சொன்னது மட்டும் இல்லாம அவங்களே உட்கார்ந்து டிசைன்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு போட்டோ அனுப்பியிருக்காங்க பாரு. பரவாயில்ல பாண்டி, உங்க அண்ணி இருக்கிற வேலையெல்லாம் விட்டு உனக்காக எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு காசெல்லாம் கொடுக்குறாங்க. ஆமா, இப்ப மறுபடியும் உனக்காக யோசிச்சு கடையை மாத்த ஐடியாலாம் சொல்றாங்க. விட்டா அவங்களே வந்து நின்று எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க போலயே. ஆமா, சூப்பர்ல அவங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு பாரு. ஏய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இனிமே நான் எதுக்குப்பா உனக்கு? உனக்கு எல்லாம் சொல்லதான் வீட்டுல ஆள் இருக்காங்கல்ல. கடைக்கு பணம் கொடுக்கும்போது கூப்பிட மாட்டேன். இப்ப கூட கடையை மாத்தலான்னு யோசிக்கிறேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்? நான் இப்போ உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட தகவல் சொல்ற. முடிவெடுக்கிறதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க தானே எடுக்கிறாங்க. இப்பெல்லாம் நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல பாண்டி. உன் இஷ்டத்துக்கு இருக்க. நான் உனக்கு ஒரு ஆளாவே தெரியல பாண்டி. என்கிட்ட பேசுறதே இல்ல. நான் பேசினாலும் உனக்கு அது தெரியவே மாட்டேங்குது. நீயும் போன் பண்றது இல்ல, நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. கண்ணா, இத பாருடா, செமையா இருக்கு. இதோ இதுல இருக்கிற மாதிரி அப்படியே கடை ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சலாம்னா? எல்லாத்தையும் பண்ணாதான் சரியா இருக்கும். வானதி, நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, என்ன? நீ ரொம்ப மாறிட்ட பாண்டி. மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா என்ன? ஏய், என்னடா சண்முகண்ண ஃபோன் பண்றாரு? ஆமாப்பா, வங்கியில பிரச்சனைன்னு சொல்லி வந்து பாருன்னு சொன்னாருல்ல, அதுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓ ஆமால்ல, மறந்துட்டேனடா. வானதி, நீ இரு, நான் அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டுமா? நான் வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றேன். ஒரு சின்ன வேலை தான், பக்கத்துல தான் போறேன். 10-15 நிமிஷத்துல வந்துருவேன். நீ வெயிட் பண்ணு. இவ்வளவு நேரம் போட்டோ பார்த்து கற்பனை பண்ணிட்டு இருந்தியா? அப்ப டைம் ஆகலையா உனக்கு? நான் உன்கிட்ட பேசும்போது தான் டைம் ஆகுதா? ஏய் இரு, வரேன். சின்ன வேலை தான், முடிச்சுட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். என்ன வானதி, மூஞ்சி அப்படி வச்சிருக்க? பக்கத்துல தான் போயிருக்காரு, இப்போ வந்துடுவாரு. இரு வானதி, அவரு தான் வரேன்னு சொல்லியிருக்காருல்ல. யார் அவனா? நான் இருக்கும்போது என்கிட்ட பேசாம வேற வேலை பார்க்க போயிட்டான். அவனா சொன்ன நேரத்துக்கு வருவான்?